ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைச்சு பாரு டேஸ்ட் ஜோரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர் உருண்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீர் உருண்டைக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி மாவு, இந்த மாவை நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி கரைச்சிக்கணும் மாவை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல கடுகு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை அப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா உருண்டை பிடிக்கும் ஒரு நீட்டமாக தெரியும். இப்போ வரமிளகா 3, அது உங்கள் மிளகாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வரமிளகாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை இந்த மாதிரி பல்லாக போட்டுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிற மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கைவிடாம கலரிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி வச்சிருங்க. இந்த மாவை சின்ன சின்னதாக உருட்டி இதில் வச்சிடலாம். உருண்டை உருட்டுறப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். உருண்டை உருட்டுறப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போதான் திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சாங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி ஈட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.